ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். சிங்கப்பூரில் இருக்கிற ஆர்ச்சர்ட் எம்ஆர்டிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2005 காலையில் வழக்கம் போல் மக்கள் அவங்களோட பணிக்கு இந்த ஸ்டேஷனுக்கு உள்ளே வந்துட்டு போகிறாங்க. ப்ளஸ் அந்த ஸ்டேஷன்லேருந்து நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு பரபரப்பான இந்த ஆர்ச்சர்ட் எம்ஆர்டி ஸ்டேஷனில் ஒரு தூய்மை பணியாளர் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, இந்த ஸ்டேஷனை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவையும் க்ளீனாக வச்சுக்கணும்னு. ஸோ அவங்களும் அந்த ஸ்டேஷனை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மதியம் 12:45 மணிக்கு தொலைதூரத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்கை பார்க்குறாங்க. அந்த பேக்கை யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே, யாராவது மறந்து வச்சுட்டு போயிருப்பாங்க, திரும்ப எடுக்க வந்துருவாங்கன்னு இந்த பெண்மணி தன்னோட வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தா அந்த பேக் திரும்பவும் அதே இடத்துல இருக்கு. அப்போ அந்த பெண்மணிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, என்னடா அது இவ்வளோ பெரிய பேக்கை யாரும் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பானே. சரி, அந்த பேக்குக்கு பக்கத்தில் போய் பார்க்கலான்னு அப்படி பக்கத்தில் போகிறாங்க. அந்த பேக்கை சுற்றி நிறைய பூச்சிகளும் ஈக்களும் அப்படி வட்டமிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. தட் மீன்ஸ் அந்த பேக்குக்கு உள்ளே இருக்கிற ஒரு பொருளை அக்சஸ் பண்ணுறதுக்கு அதோட ஸ்மெல்லை வச்சு இந்த பூச்சிகள் முயற்சி பண்ணுதுங்கிற மாதிரி இவங்களுக்கு புரியுது. அப்படி அந்த பேக்குக்குள்ளே என்ன இருக்குங்கிற இவங்களோட ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டு வருது. சரி, ஓப்பன் தான் பண்ணி பார்த்துருவேன். அந்த பெண்மணி மெதுவா அந்த ஜிப்பை ஓபன் பண்ணும்போது அந்த பேக்குக்குள்ள வெட்டப்பட்ட ஒரு பெண்ணோட தலைபாகத்தை பார்க்கறாங்க. பார்த்தவனே இந்த பெண்மணி வீறிட்டு கத்துறாங்க. உடனே அந்த இடத்துல கூட்டம் வந்துச்சு. இந்த பெண்மணி ஆல்மோஸ்ட் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இப்போ பரபரப்பா இருக்கிற இந்த ஸ்டேஷனுக்கு வாசல்ல ஒரு பேக்ல வெட்டப்பட்ட ஒரு பெண்ணோட தலைப்பகுதியை கண்டுபிடிச்சவனா இதை பத்தி போலீஸுக்கு தகவல் போது அடுத்த 10-15 நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் டிபார்ட்மெண்ட் வராங்க. இப்போ போலீஸ் அண்ட் ஃபாரன்சிக் 2 பேரும் அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ள வெட்டப்பட்ட ஒரு பெண்ணோட தலை மட்டுமல்ல, ஒரு 2-3 பிளாஸ்டிக் பேக் இருக்கு. அதாவது குப்பை போறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல வெட்டப்பட்ட கைகள், கால்கள்னு இந்த பெண்ணுக்கு சொந்தமான பலவிதமான உடல் பாகங்கள் இருக்கு. பட் இந்த பேக்குக்குள்ள அந்த பெண்ணோட டார்சோ பகுதி, அதாவது கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிற இந்த பகுதியை மட்டும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. மேலும் போலீஸ் நோட் பண்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெட்டப்பட்ட கை, கால்கள், தலைகள் எல்லாத்தையுமே ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு சுத்தி வச்சிருக்காங்க. சிங்கப்பூர்ல தி ஸ்ட்ரைட் டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரிகை வரும், ரொம்ப ஃபேமஸான பத்திரிகை. அந்த மாதிரி ஒரு பத்திரிகையை வச்சு தான் இதை ஃபுல்லாவே ரேப் பண்ணி அந்த பேக்குக்குள்ள வச்சிருக்காங்க. இப்போ வெட்டப்பட்ட இந்த பெண்ணோட கை இருக்கிறதுனால அதுல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தா இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முடியும்னு போலீஸ் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிடறாங்க. கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட பேரு ஜான் பரங்கன் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஜான்ங்கிற இந்த பெண்மணி பேசிக்காவே பிலிப்பைன்ஸ் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. வேலை நிமித்தமா சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது. அதாவது பிலிப்பைன்ஸ்ல வேலை கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிங்கப்பூர்ல வந்து வீட்டு வேலை பார்ப்பாங்க. அப்படி வீட்டு வேலை பார்க்கும்போது யார் வீட்டில் வேலை பார்க்குறாங்களோ அவங்க வீட்லயே முழு நேரமும் தங்கிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ரூம் கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க கிச்சனில் வேலை பார்க்கறது, அவங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிக்க விட்டு இவங்க அந்த ரூம்ல வந்து தங்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பெண்மணி பிலிப்பைன்ஸ்ல இருந்து சிங்கப்பூர்ல வந்து கடந்த 2-3 வருடங்களா வேலை பார்த்துட்டு இருக்காங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ இவங்க எந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற தகவலும் போலீஸுக்கு கிடைக்குது. இப்போ அந்த வீட்டோட ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார், நாங்க எங்க வீட்டில் தங்கி தான் அந்த பெண்மணி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 7ஆம் தேதி திடீர்னு அந்த பெண்மணி காணாம போயிட்டாங்க. ஸோ நான் 7ஆம் தேதியே போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கேங்கிற மாதிரி அந்த வீட்டு ஓனர் சொல்றாரு. இப்போ போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு, அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 4 பக்கமும் எப்படி உள்ள வர்றதுக்கு வழி இருக்கோ, வழி நெடுகா இருக்கிற சிசிடிவி கேமராவை அனலைஸ் பண்றதுக்கு மொத்தம் ஒரு 10-15 டீம் அசைன் பண்றாங்க. இந்த பேக்கை, அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் பேக்கை யார் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்தாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் முழு வீச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கொலை செய்யப்பட்ட ஜேன் அப்படிங்கிற இந்த பெண்ணோட வெட்டப்பட்ட உடல் பாகங்களை ஒரு மதியம் 1-1:30 மணிக்கு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நாள் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி சாயங்காலம் 6:20 மணிக்கு இந்த ஆர்ச்சர்ட் எம்ஆர்டி ஸ்டேஷன் எங்க இருக்கோ அங்கிருந்து 5 மைல் தொலைவில் மேக்ரிட்ஜி ரிசர்வாயருங்கிற ஒரு நீர்த்தேக்க பகுதி இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பார்க்கு. அங்க மக்கள் பொழுதுபோக்குக்காக ஈவினிங் நிறைய பேர் வருவாங்க. அப்படி அந்த பார்க்குக்கு வெளியில கருப்பு கலர்ல ஒரு பெரிய சூட்கேஸை கண்டுபிடிக்கிறாங்க. தொலைதூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த சூட்கேஸ் நெடு நேரமா ஒரே இடத்துல இருக்கு. அந்த சூட்கேஸை சுத்தி நிறைய ஈக்கள் முச்சிட்டு இருக்கிறதுனால இப்ப அங்க இருக்க பொதுமக்கள் அதை ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு பயந்துட்டு போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க.
போலீஸ் அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள இன்னொரு கார்பேஜ் பேக் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கார்பேஜ் பேக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெண்ணோட டார்சோ பகுதியை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு காலையில தான் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு தலை கை கால்களை கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த டார்சோவை இன்னொரு இடத்துல வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ போலீஸோட அனுமானம் இது எல்லாமே ஒரே பெண்ணுக்கு சொந்தமான உடல் பாகங்கள்ங்கிற மாதிரி தெரியுது. பட் அப்படி இருந்தாலும் அதை ஃபாரன்சிக் டீம் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு வெவ்வேறு உடல் பாகங்களை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்த ஃபாரன்சிக் டீம் என்ன சொல்றாங்கன்னா, சந்தேகமே கிடையாது, இந்த ரெண்டு வெவ்வேறு இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட உடல் பாகங்கள் இந்த ஜேன் அப்படிங்கிற பெண்மணிக்கு சொந்தமானது அப்படிங்கிறது 100% அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் கிரைம் சீன் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இவங்களோட தலை கை கால்களை கண்டுபிடிக்கும் போது அதை ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு சுத்தி அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பேக்ல போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இவங்களோட டார்சோ பகுதியை பார்க்கும்போது அதையும் நியூஸ் பேப்பரால சுத்தி அந்த பேக்குள்ள வச்சிருக்காங்க. இதுவும் அதே தி ஸ்ட்ரைட் டைம்ஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தான். அது எப்பனா ஒரு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்த நாளிதழ் தான். பட் ரெண்டாவதா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டார்சோ இருந்த பேக்ல இந்த ஸ்ட்ரைட் டைம்ஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை தாண்டி இன்னொரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அது ஒரு ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப்டு நியூஸ் பேப்பர் மாதிரி. ஸோ அந்த சப்ஸ்கிரைப்டு நியூஸ் பேப்பரை வீட்டுக்கு அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் எந்த வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற அட்ரஸை பின் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ இவங்களோட டார்சோ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பேக்குக்குள்ள இருந்த பிளாஸ்டிக் பேக்ல ஒரு நியூஸ் பேப்பர் கிடைக்குது. அதுல அது எந்த வீட்டுக்கு அனுப்பப்பட்டதுங்கிற அட்ரஸும் கிடைக்கிறதுனால இதுதான் போலீஸுக்கு ஒரு மிக மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. அந்த அட்ரஸ் அப்படி போலீஸ் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இது நம்ம இந்தியன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு நபர் குடும்பத்தோட ஒரு வீட்டில் இருக்காரு. இங்க சிங்கப்பூருக்கு வேலைக்காக வந்திருக்காரு. அவர் வீட்டோட நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ பட்டப்பகல ஜேன்கிற ஒரு பெண்ணோட உடல் பாகங்கள் 2 வெவ்வேறு இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பெண்மணியை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு? இந்த நியூஸ் பேப்பருக்கும் அந்த கொலைகாரனுக்கும் தொடர்பு இருக்கா? இல்ல அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்த அந்த இந்தியன் ஃபேமிலிக்கும் இந்த பெண்ணோட மரணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச சிங்கப்பூர்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜேன்கிற இந்த பெண்மணியை யார் கொலை பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 seconds எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு வீடியோவை லைக் பண்றதுக்கு உங்களுக்கு 1 செகண்ட் ஆகாது. ஸோ நீங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதை லைக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு நிறைய லைக் கிடைக்கும். ஒரு 10,000 லைக் கிடைச்சிச்சுன்னா இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸை போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு கமெண்ட் பண்ண டைம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போ போலீஸ் இந்த இந்தியன் ஃபேமிலி போய் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட ஜேன் அப்படிங்கிற அந்த பெண்ணோட உடல்ல இருந்து பிரேத பரிசோதனை அறிக்கை வருது. அதுல என்ன தெரிய வருதுன்னா, ஆப்வியஸ்லி இவங்க கை கால்களை துண்டு துண்டா வெட்டியிருக்காங்க. பட் ஜெயினோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா, மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்கள மூச்சு திணறடிச்சு கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க உடலை துண்டு துண்டா வெட்டி தான் டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி போலீஸ் கண்டுபிடிக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொலை செய்யப்பட்ட ஜெயினோட உடம்புல பல இடங்கள்ல காயம் இருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் ஜேனை பல இடத்துல கடிச்சு வச்சதுக்குரிய தடயங்களும் கிடைக்குது. தட் மீன்ஸ் ஜேன் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக கடுமையா போராடி இருக்காங்க. ஜேனுக்கும் அந்த கொலைகாரனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் உறுதி செய்யப்படுது. சோ போலீஸ் இப்போ இந்த பேத்தாலஜிஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவதா அந்த சூட்கேஸ்ல இருந்த நம்ம இந்தியன் ஃபேமிலியோட அட்ரஸுக்கு போறாங்க. அப்ப அவங்க கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணும்போது அந்த இந்தியன் ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க சொல்ற மாதிரி ஜேன்கிற பெண்ணை எங்களுக்கு யாருன்னே தெரியாதுங்கிறாங்க. சரி, இப்போ உங்க வீட்டில் யார் வேலை பார்க்குறாங்க கேட்டால் குவன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் வேலை பார்க்குறாங்க. அவங்களும் பிலிப்பைன்ஸ் கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. கடந்த 3-4 வருஷமா எங்க வீட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் தனியாக ஒரு ரூம் கொடுத்து தங்க வச்சிருக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ குவன் அப்படிங்கிற அந்த பெண்மணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்களுக்கும் ஜேனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அந்த பெண்மணியை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஜேன் எனக்கு நல்லாவே தெரியும் சார், பிகாஸ் நாங்கள் 2 பேருமே பிலிப்பைன்ஸ்லேருந்து இங்கே வேலைக்காக வரும்போது இப்படி வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்கும்போது ஒரே கண்ட்ரியை சேர்ந்த பல மக்களை மீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு தாய்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அவங்களோட ஒரு சகோதர சகோதரிங்கிற மாதிரி ஒரு பாசம் வரும். அந்த மாதிரி தான் சார் ஜேன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்துட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட் அவங்கள ஒரு 1 வீக்காக நான் பார்க்கவே இல்லை சார். ஏன் ஜேனை பற்றி கேட்குறீங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மேடம், ஜேன் கொலை செய்யப்பட்டிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த குவன் அப்படிங்கிற பெண்மணிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு.
கடுமையா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெனரலா போலீஸுக்கு நல்லாவே தெரியும் ஒருத்தன் உண்மையிலேயே அழுகிறானா இல்ல நடிக்கிறானா, போலீஸ் கேள்வி கேட்கும்போது பயப்படுறானா அப்படிங்கிறத அவனோட உடல் மொழியை வச்சும் அவனோட வாய்மொழியை வச்சும் அவனோட கண் அசைவை வச்சும் கூட போலீஸால ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பட் சிங்கப்பூர் போலீஸ் இந்த வீட்டு ஓனரை விசாரிக்கும் போது அவர் சொல்றதுல உண்மை இருக்குன்னு தெரியுது. பட் குவென் அப்படிங்கிற இந்த வீட்டில் வேலை பார்க்குற பிலிப்பைன்ஸ் கண்ட்ரியை சேர்ந்த அந்த பெண்மணி சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் தவறா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இந்த வீட்டு ஓனர் பெர்மிஷனோட அந்த வீட்டை ஃபுல்லா போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது போலீஸே எதிர்பார்க்காத பலவிதமான தடயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் என்ன பண்றாங்க, குவென் அப்படிங்கிற இந்த பெண்மணி எந்த ரூம்ல தங்கி இருந்தாங்களோ அந்த ரூமுக்கு போய் செக் பண்றாங்க. அவங்களோட பெட்டு, தலையணை எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே நீட்டா இருக்கு. பட் அதே டயத்துல அந்த இடத்துல முன்னாடி யூஸ் பண்ண பழைய பெட்ஷீட் ஒன்று இருக்கு, பழைய மேட்ரஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுல நிறைய ரத்த கரைகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குவென் அப்படிங்கிற பெண்மணியோட ரூம்ல பிளாக் கலர்ல ஒரு சூட்கேஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சூட்கேஸை தான் ரெண்டாவதா இந்த கொலை செய்யப்பட்ட ஜேனோட டார்சோ எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த சூட்கேஸ் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்தது. ரெண்டுமே ஐடென்டிட்டிகளா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஜேனோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பேக், அதுக்கப்புறம் ரெண்டாவது இருந்த ஒரு பிளாக் கலர் ட்ராலி, இது ரெண்டுக்குள்ளேயுமே ஒரு பிளாஸ்டிக் பேக்கை வச்சு தான் அதுக்குள்ளதான் அவங்க உடலை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே கலர், அதே பிராண்ட், அதே பேட்டர்ன் இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் பேக்கை இந்த வீட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷனோட உடலை துண்டு துண்டா வெட்டுற மாதிரி 18 சென்டிமீட்டருக்கு ஒரு மிகப்பெரிய கத்தி இருக்கு. இதை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜெனரலா கறிக்கடைக்காரங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 18 சென்டிமீட்டர் கத்தி அவ்வளோ வீட்டில் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த வீட்டு ஓனர் கிட்ட கேட்குறாங்க, இந்த கத்தி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டா அந்த வீட்டு ஓனர் சொல்றாரு, இந்த மாதிரி கத்தியை நான் வாங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா குவென் அப்படிங்கிற இந்த பெண்மணி தான் அந்த கத்தியை வாங்கியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி அந்த வீட்டில் ஒரு சின்ன கோடாரியை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பத்தியும் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அந்த வீட்டு ஓனர் சொல்றாரு. இதை எல்லாத்தையும் தாண்டி கொலை செய்யப்பட்ட ஜானுக்கு இந்த வீட்டில் வச்சுதான் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ ஜேன் பிலிப்பைன்ஸ்லேருந்து இங்கே சிங்கப்பூரில் வந்து வேலை பார்க்கறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஒர்க் பர்மிட் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த குவென் அப்படிங்கிற பெண்மணியோட ரூமில் ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அதுக்குள்ள இந்த ஜேனோட ஐடி கார்டை துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க. இப்படி பலவிதமான தடயங்கள் கிடைச்சதுனால இந்த வீட்டுக்குள்ள வச்சுதான் ஜேன் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உறுதியா நம்பின போலீஸ் சந்தேகத்தின் அடிப்படையில் குவென் அப்படிங்கிற இந்த பெண்மணியை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு போறாங்க. பட் இந்த குவென்கிற பெண்மணி போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார் ஜேன் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான், 7ஆம் தேதி இங்க வந்தாங்க, என் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாங்க, அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. பட் அந்த டயத்துல குவென் அப்படிங்கிற இந்த பெண்மணியோட உடலை போலீஸ் சோதிக்கும் போது அவங்க உடம்புல பல இடத்துல காயங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஈவன் இந்த குவென்கிற பெண்மணியோட கையில யாரோ கடிச்சு வச்சதுக்குரிய தடயம் இருக்கு. அவங்களோட கைகள்லையும் கால்கள்லையும் நிறைய காயங்கள் இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, ஜேனுக்கும் இந்த குவென்கிற பெண்மணிக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கு. அப்ப இந்த குவென் ஜேனை கடிச்சு வச்சிருக்காங்க, ஜேன் இவங்களை கடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையா தாக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. பட் என்னதான் குவென் டினை பண்ணிட்டே இருந்தா கூட இப்போ அந்த ஜேனோட உடம்புல இருக்கிற பல் தடங்களையும் குவென் அப்படிங்கிற இந்த பெண்மணியோட பல் தடங்களையும் ஃபாரன்சிக் ஓடன்டாலஜிஸ்ட் செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே 100% மேட்ச் ஆகுது. தட் மீன்ஸ் கொலை செய்யப்பட்ட ஜேனை இந்த குவென்கிற பெண்மணி கடிச்சு வச்சதுனால அவங்க தான் கொலை பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அறிவியல் ரீதியா நிரூபிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி குவென்னோட வீட்டில், அதாவது அவங்க வேலை செய்யற வீட்டில் நிறைய தடயங்கள் கண்டுபிடிச்சதுனால இதை எல்லாத்தையும் வச்சு குவென் அப்படிங்கிற பெண்மணியை கன்ஃபரன்ட் பண்ணும்போது வேற வழியே இல்லாம என்ன நிகழ்ந்ததுங்கிறத ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த குவென் சொன்ன ஒவ்வொரு கன்ஃபெஷனும் சிங்கப்பூர் போலீஸை பயங்கரமான அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை இப்படியெல்லாம் கூடவா பண்ண முடியும்னு இவங்க சொன்ன கன்ஃபெஷன் போலீஸையே மிரள வச்சது. குவென் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் நான் ஒரு 2000 வருஷம் தான் பிலிப்பைன்ஸ்ல இருந்து இங்க சிங்கப்பூருக்கு வேலைக்கு வந்தேன். இந்த மாதிரி ஒரு ஒர்க்கர்ஸ் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டு வேலை, வீட்டோட தங்கி இந்த வீட்டு வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் எப்படி இருக்குன்னா ஒரு நாளைக்கு $20-$30 இருக்கும். ஸோ நம்ம மணிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2000 ரூபாய், 2500 ரூபாய். ஒரு மாசம் ஃபுல்லா வேலை பார்த்தா கூட ஒரு 70,000 80,000 கூட அவங்களால சம்பாதிக்க முடியாது. பட் இதை பிலிப்பைன்ஸோட கம்பேர் பண்ணும்போது
போது நல்ல மணி. ஸோ இந்த பணத்தை அப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சாங்கன்னா அங்கே அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும், குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கலாம். அதனால தான் நிறைய பேர் பிலிப்பைன்ஸ்லேருந்து இவ்வளவு குறைவான சம்பளம் கிடைச்சா கூட சிங்கப்பூரில் வந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை விட்டுட்டு உறவினர்களை விட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் குவன்கிற அந்த பெண்மணி வந்திருக்காங்க. ஸோ இந்த குவன்கிற பெண்மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. தன்னோட 2 குழந்தைகளையும் தன்னோட அம்மா அப்பாவோட கண்காணிப்புல சொந்த நாட்டில் விட்டுட்டு இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எப்படி சொந்த நாட்டை விட்டு இங்க வந்து வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் ஜேன்கிற பெண்மணியும் 2002ஆம் வருஷம் தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க. ஸோ ஜேனோட கணவர் குழந்தைகள் எல்லாருமே பிலிப்பைன்ஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வெவ்வேறு குடும்பத்தில் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜெனரலா ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து அதே நாட்டை சேர்ந்த மக்கள் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு பரிச்சயமாகும். அந்த மாதிரி தான் குவன்கிற இந்த பெண்மணிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த காமன் ஃப்ரெண்ட் மூலமா தான் இந்த ஜேன் பழக்கமாகறாங்க. அதுவும் ஒரே கண்ட்ரிங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் வருது. ஒரு ஃபர்ஸ்ட் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பிக்கிறாங்க, சகோதரி மாதிரி பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தையும் அடிக்கடி ஷேர் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் ஒரு குடும்பத்தை விட்டு வந்து தனியா இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ள 1000 கஷ்டங்கள் இருக்கும். அதை யாருக்கிட்டையாவது சொன்னா அவங்க மனசு ரொம்ப இலகுவாகுங்கிறதுனால என்னோட வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இப்படி என் ஹஸ்பண்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் இந்த ஜேன் குவன் கிட்ட வந்து என்ன கேட்குறான்னா, எனக்கு எமர்ஜென்சியா ஒரு 2000 சிங்கப்பூர் டாலர் பணம் வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவங்க டெய்லி ஒரு $20 $30 சம்பாதிக்கிறவங்களுக்கு $2000 பெரிய காசு. பட் ஜேன் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ரொம்ப அவசரமா வேணுங்கிறாங்க. அப்ப குவன் என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் ஒன்று பண்றேன், என்கிட்ட $1000 இருக்கு, அதை தரேன், இன்னொரு $1000 நான் வெளியில யார்கிட்ட கடன் வாங்கி தரேன்னு சொல்லி இவங்க கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க. மொத்தம் $2000 கொடுத்துருக்காங்க. பட் ஜேன் என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க, நான் கூடிய விரைவில் கொடுத்துட்றேங்கிறாங்க. பட் சிறிது காலம் கழிச்சு தான் இந்த குவனுக்கு என்ன தெரிய வருதுன்னா, தான் வெளியில வாங்கின கடன் வந்து சாதாரண கடன் கிடையாது, லோன் ஷார்க், அதாவது வட்டிக்கு கொடுக்குறவங்க போய் கடன் வாங்கியிருக்காங்க. தெரியாம ஒரு 3வது நபர் மூலமா ஏமாந்து வாங்கிட்டாங்க. வாங்கின $1000க்கு மாசம் 20% வந்து அவர் வட்டி கேட்கிறாரு. ஒரு மாசத்துக்குள்ள இந்த $1000 திரும்ப கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து எந்த வட்டியும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஒரு மாசத்தை கிராஸ் பண்ணும்போது அவர் 20% 30% வட்டி கேட்கிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கு எவ்வளவு பணம் பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த பெண்மணி வாங்குற சம்பளத்துக்கு இந்த வட்டியை பே பண்ண முடியல, என்ன பண்றதுனே தெரியல. அப்ப ஜேன் கிட்ட சொல்றாங்க, ஜேன் என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல இப்போ ஒரு மாசம் இருக்குல்ல, ஒரு மாசத்துக்குள்ள அந்த $1000 நான் எப்படியா திரும்ப கொடுத்துறேங்கிறாங்க. அப்ப இந்த குவனுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. சரி பரவாயில்லப்பா, அட்லீஸ்ட் அந்த வெளியில வாங்கின கடனையாவது திரும்ப செட்டில் பண்ணிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாங்கிறாங்க. பட் ஒரு மாசம் கடந்து போச்சு, ஜேனால அந்த பணத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியல. அந்த வட்டிக்கு கொடுத்தவன் பயங்கர ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஈவன் அதுக்கு 20% 30% வட்டி கொடுக்கறதுக்கு இவங்க சொந்த பணத்தை போட்டு கொடுக்குறாங்க. இவங்களே தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கஷ்டப்பட்டு இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் இங்க வட்டிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால ஜேன் கிட்ட திரும்பவும் கேட்குறாங்க. ஜேன் வந்து ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸா பதில் சொல்றாங்க. அப்படியா, சரி நான் ட்ரை பண்றேங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த குவனுக்கு ஒரு ஐடியா வருது. இங்க பாரு ஜேன், நீ 2 கேமரா வச்சிருக்க, டிஜிட்டல் கேமரா வச்சிருக்க, நம்ம ஒன்று பண்ணுவோம், அதை சேல் பண்ணி எப்படியாவது ஒரு 1000 சிங்கப்பூர் டாலர் ரெடி பண்ணி இந்த வெளியில வாங்கின கடனை அடிச்சிடலாம். நீ எனக்கு நான் கையிலேருந்து போட்ட $1000 நீ கொஞ்சம் மெதுவா கூட கொடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் ஜேனுக்கு தன்னோட கேமராவை கொடுக்கறதுல துளி கூட விருப்பம் இல்லை, என்னால் விற்க முடியாதுங்கிறாங்க. இந்த பெண்மணி பணத்தை தர மாட்டேங்கிறாங்க, அங்கே வட்டிக்கு மேலே வட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த குவனுக்கு அளவுக்கு அதிகமான மன உளைச்சலை தருது. பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் இந்த பிரச்சனை எப்படி பெருசாக போச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த லோன் கொடுத்தவன் ஏதாவது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட ஒர்க் பர்மிட்டை கேன்சல் பண்ணிட்டு சொந்த நாட்டுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இங்கே நம்ம பார்க்குற வேலையை வச்சு தான் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்குமே, என்ன பண்றதுன்னு தெரியாம கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அப்ப தொடர்ந்து ஜேனுக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த பொண்ணு இவங்க ஃபோன் பண்ணாலே காலை வந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்குது, அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்குது, சரியா பதில் சொல்லல. இது உண்மையிலே இவங்களுக்கு பயங்கர கோபத்தையும், இப்படி கூட ஒரு எமர்ஜென்சிக்கு உதவி பண்ணமே, இப்படி நம்மளை ஏமாத்திட்டாலேங்கிற ஒரு கோப உணர்வும் வர ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் இந்த குவன் வேலை பார்க்குற இடத்துக்கு 7ஆம் தேதி இவங்க வந்திருக்காங்க, ஜேன் வந்திருக்காங்க, கேஷுவலாக பார்க்க வந்திருக்காங்க. இந்த குவன் வேலை பார்க்குற நம்ம இந்தியன் ஃபேமிலி எப்படி இருக்குன்னா, காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா நைட்டு 8 மணி 9 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ இடைப்பட்ட இந்த 12 மணி நேரத்தில் இந்த வீடு ஃபுல்லாகவே குவன் அப்படிங்கிற இந்த பெண்மணியோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ மதியம் ஒரு 11 மணிக்கு இவங்க வர்றாங்க. 2 பேரும் ஜாலியாக சிரிக்கிறாங்க, சமைச்சு நல்லா சாப்பிட்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது இப்போ அடுத்த குவன் என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை பற்றி பேச்சு எடுக்கிறாங்க. ஜேன், அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், நிறைய வட்டி போடுறான், என்கிட்டையும் காசு இல்லை, நீ எப்படியா அந்த கேமரா விற்று பணத்தை கொடுங்கிறாங்க.
அப்போ ஜேனோட முகம் மாறுது. ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு கடுமையான வாக்குவாதம் வருது. நம்மளுக்கே தெரியும், ஒரு கடுமையான வாக்குவாதம் வந்துச்சுன்னா அது எப்ப வேணாலும் கைகலப்புல போய் முடியும், அடிதடியில போய் முடியும். இது அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. பக்கத்துல யாராவது விலைக்கு விடுறதுக்கு இருந்தா பரவாயில்ல, இப்போ அந்த வீட்டுல யாருமே இல்ல. ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பெண் அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் முடியை பிடிச்சு இழுக்கிறாங்க, முகத்துல குத்துறாங்க, கையில கடிச்சு வைக்கிறாங்க, காலில் கடிச்சு வைக்கிறாங்க, பக்கத்துல கிடைக்கிற ஆப்ஜெக்டை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் கடுமையான சண்டை நிகழ ஆரம்பிக்குது. அப்போ இந்த சண்டை எங்க ஆரம்பிக்குதுன்னா கிச்சன்ல இருந்து ஆரம்பிக்குது, அப்புறம் லிவிங் ரூமுக்கு போகுது, கடைசியில பெட்ரூம் வரைக்கும் போகுது. வீடு ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்குனதுல வீடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. ஃபைனலா இந்த சண்டை வந்து இப்ப பெட்ரூமுக்கு போகுது. அப்ப குவென் அப்படிங்கிற பெண்மணி ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. இப்படி ஜேன் கீழே படுத்திருக்காங்க, இவங்க அவங்க மேல படுத்திருக்காங்க. கோபத்துல பக்கத்துல இருக்க தலையணை எடுத்து அவங்க ஃபேஸ்ல வச்சு இப்படியே முகத்துல வச்சு அமுக்குறாங்க. அப்போ இவங்க மூச்சு விட முடியாம திணறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பெண்மணி சுதாரிச்சுட்டு அப்படி தலையணையை எடுத்து பார்க்கறாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சமா மூச்சு விடுற உயிர் இருக்கு. பட் அப்போ கூட இந்த குவனுக்கு என்ன கோவம் வச்சுன்னு தெரியல, திரும்பவும் அந்த தலையணையை வச்சு அமுக்குறாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஜேன் பரிதாபமா இறந்து போயிடுறாங்க. இப்படி கொலை பண்ணிட்டுமே என்ன பண்ண போறோங்கிற மாதிரி திகைச்சு போய் நிக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே 3:30 ஆச்சு. இதுக்கு மேல இந்த உடலை நம்மளால டிஸ்போஸ் பண்ண முடியாது. இப்ப நம்ம வீட்டு ஓனரும் அந்த இந்தியன் ஃபேமிலி வந்துருவாங்க. அதனால ஒண்ணு பண்ணுவோம், இந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு பக்காவா ஒரு பிளான் போடலான்னு இவங்க ஒரு 2 பிளாக் கலர்ல ஒரு சூட்கேஸ் வச்சிருக்காங்க. அதாவது சொந்த நாட்டுல இருந்து இங்க வர்றப்ப அவங்களோட உடைமைகளை எடுத்துட்டு வர்றதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு சூட்கேஸ்க்குள்ள இந்த ஜேனோட உடலை போட்டு மூடி தனக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்களே, அந்த ரூம்ல இருக்க கட்டிலுக்கு கீழே ஒளிச்சு வச்சிடறாங்க. அப்புறம் சாயங்காலம் அந்த வீட்டு ஓனர் வர்றாங்க, வழக்கம் போல அவங்களுக்கு டின்னர் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படியே 2 நாள் வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணை கொலை பண்ணி வச்சிருக்கோங்கிறது நம்ம இந்தியன் ஃபேமிலிக்கும் தெரியல, இவங்களும் அந்த பெண்ணத்தை அப்படியே வச்சிருக்காங்க. பட் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, பட் எப்போ வேணாலும் இந்த உடல் டீகம்போஸ் ஆச்சுன்னா ஸ்மெல் வருங்கிறதுனால இந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்காக முடிவு பண்றாங்க. ஸோ செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி காலையில் ஒரு 7 மணிக்கு அந்த வீட்டோட ஓனர் இந்தியன் ஃபேமிலி வேலைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த குவன் கடையில போய் பர்ச்சேஸ் பண்றாங்க. அதாவது இவங்க உடம்ப துண்டு துண்டா வெட்டுறதுக்கு என்ன தேவைப்படும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கத்தி வாங்குறாங்க, அப்புறம் ஒரு சின்ன கோடாரி வாங்குறாங்க, கேன்வாஸ் க்ளவுஸ் வாங்குறாங்க, லேட்டெக்ஸ் க்ளவுஸ் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு கார்பேஜ் பேக் 2-3 பெரிய பெரிய பேக் வாங்குறாங்க. இதுல என்ன ஆச்சுன்னா, இவங்களோட சண்டை போடும்போது இவங்க படுத்திருந்த அந்த பெட்ஷீட்லயும் தலையணையிலையும் அந்த பெண்ணோட ரத்த கரைகள் வந்ததுனால சரி அது இந்த ரத்த கரைகள் தான் மாத்திப்பாங்கன்னு புதுசா பெட்ஷீட்டும் அதுக்கப்புறம் தலையணை உரை எல்லாமே வாங்குறாங்க. இதுல என்ன விஷயம்னா, இந்த குவென் தங்கியிருந்த ரூம்ல ஒரு வால்பேப்பர் இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் போட்ட சண்டையில் அந்த வால்பேப்பர் கிழிஞ்சி அதுலயும் கொஞ்சம் ரத்த கரையாச்சு. ஸோ கிட்டத்தட்ட அதே கலர்ல ஒரு வால்பேப்பரையும் வாங்குறாங்க. ஸோ இவ்வளவு ஐட்டத்தை வாங்கிட்டு வர்றாங்க. காலையில ஒரு 10-11 மணிக்கு வீட்டுக்கு வந்து இந்த ஜேனோட உடலை துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெட்டப்பட்ட உடல் பாகங்களை தலை கை கால்களை அந்த வீட்டில் இருந்த நியூஸ் பேப்பர் வச்சு சுத்துறாங்க. அப்புறம் கார்பேஜ் பேக்ல போட்டு ஸ்போர்ட்ஸ் பேக்ல வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட டார்சோ பகுதியை நியூஸ் பேப்பர்ல சுத்தி ஒரு கார்பேஜ் பேக்ல போட்டு இன்னொரு பிளாக் கலர் சூட்கேஸ்ல வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆர்ச்சர்ட் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு வாசல்ல அந்த ஸ்போர்ட்ஸ் பேக்கை வச்சுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அந்த நீர்த்தேக்கம் பக்கத்துல இருக்கிற பார்க்ல இன்னொரு சூட்கேஸை வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. உண்மையிலேயே இந்த உடலை அவங்க மறைக்கணும் அப்படின்னு நினைச்சா எதுக்காக பொது வெளியில போய் வச்சுட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க நினைச்சா ஒரு புதற்குள்ள தூக்கி போட்டுக்கலாம், இல்ல தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுக்கலாம். பட் நீ யாரு கண்டுபிடிச்சாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வச்சாங்களா, இல்ல அந்த பதட்டத்துல என்ன பண்றோம்னு சொல்லி தெரியாம இதை பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ அப்படிதான் அந்த 2 இடத்துலையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காங்க. பட் இதுல ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னோட வீட்டுக்குள்ள வச்சே ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த உடல் 2 நாளா தான் வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்கு. இதே வீட்டுக்குள்ள வச்சு அந்த பெண்ணோட உடல் பாகங்கள் துண்டு துண்டா வெட்டப்பட்டது அப்படிங்கிற எந்த தகவலும் அந்த வீட்டில் இருக்க நம்ம இந்தியன் ஃபேமிலிக்கு தெரியவே இல்லை. ஸோ இப்போ இவங்க எல்லா கன்ஃபர்ஷனையும் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னதுனால ஜேனை இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கன்ஃபர்ஷனும் இருக்கு, ஃபாரன்சிக் தடயங்களும் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த கேஸை ஈஸியாக கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு எடுத்துட்டு போலாங்கிற மாதிரி இங்க ப்ராசிக்யூட்டர் போலீஸ் டீம் எல்லாம் முடிவு பண்றாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் லாயர் வர்றாரு. அவர் என்ன மாதிரி இவங்களை காப்பாற்ற முயற்சி பண்றாருன்னா, இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப அடுத்து என்ன பண்றாங்க, இவங்களோட மனநிலை சரியில்லை, இவங்களுக்கு நிறைய மென்டல் டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையை குறைவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த டிஃபென்ஸ் டீம் என்ன சொல்றாங்கன்னா, சார் இவங்களுக்கு ஏற்கனவே நிறைய மனநல பிரச்சனை இருக்கு, அதுவும் அந்த ஜேன்கிற பெண்மணி இவங்க கிட்ட காசு வாங்கி ஏமாத்துறதுனாலையும் இந்த பக்கம் வட்டிக்கு கொடுத்த நபர் கேட்டதுனாலையும் அளவுக்கு அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. மாடரேட் டு சிவியர்ங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்க ரொம்ப சிவியரான ஸ்டேஜுக்கு
போயிட்டாங்க, அதனால தான் என்ன பண்ணுறோங்கிறத தெரியாமல் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி டிஃபென்ஸ் டீம் சொல்கிறாங்க. இப்போ கோர்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸ்பர்ட்டான மனநல மருத்துவரை வர சொல்லி இவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு விசாரிக்க சொல்கிறாங்க. அந்த மனநல மருத்துவரும் ஒரு நீண்ட செஷன் நடத்தி கோர்ட்டில் என்ன மாதிரி சப்மிட் பண்ணுறாருன்னா, அவங்க டிஃபென்ஸ் டீம் சொன்ன மாதிரி அவங்க அளவுக்கு அதிகமான டிப்ரெஷனில் இருக்காங்க. பிகாஸ் இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம், நம்மளை திரும்ப நம்ம சொந்த கண்ட்ரிக்கே அனுப்பிடுவாங்களா, தன்னோட குடும்பத்தோட எதிர்காலம் என்ன, இப்படி கூட சகோதரி மாதிரி இருந்த ஒருத்தி ஏமாத்திட்டாலே அப்படிங்கிற மாதிரி பல இரவுகள் தூங்காமல் இருந்திருக்காங்க. டெய்லி ஒரு 1 or 2 hours கூட அவங்க தூங்கினதில்லை. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க மென்டல் ஸ்டேட் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. இவங்க ஃபுல்லாக க்யூர் ஆகி வர்றதுக்கு இவங்களுக்கு ஒரு 10 மாதமாவது கவுன்சிலிங் தேவைப்படுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த டயத்தில் இவங்களுக்கு என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் வருது. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பிலிப்பைன்ஸ்லேருந்து சிங்கப்பூருக்கு ஒரு பெண் வேலைக்கு வர்றாங்க. இங்கே ஒரு கொலை பண்ணிடுறாங்க. பட் அந்த பெண்ணுக்கு சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் மரண தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தண்டனையும் நிறைவேற்றப்படுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கும் இருந்த உறவுல ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்படுது. அப்போ பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த உறவுல ஏற்பட்ட விரிசலை சரி பண்றதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, அதனால இந்த பெண்ணோட மனநிலையும் சரியில்லைங்கிறாங்க. ஸோ தண்டனையை பார்த்து கொடுங்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டா பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் வராங்க. அவங்களும் மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தண்டனை காலம், குறைவான தண்டனை காலம் முடிச்சதுக்கு அப்புறம் குவன் எங்க ஊருக்கு வந்தா அவங்க வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கு எல்லா வசதியும் இந்த பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் ஏற்படுத்தி தருங்கிற மாதிரி அவங்க ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. பட் அவங்க என்னதான் உறுதிமொழி கொடுத்தா கூட இவங்க பண்ண கிரைமை நியாயப்படுத்த முடியாது. கொலை தான். இப்போ நம்ம நிமிஷா பிரியா கேஸை எடுத்துக்கோங்க. என்னதான் அவன் டார்ச்சர் பண்ணியிருந்தாலோ இல்லை இந்த பொண்ணு பேடான பொண்ணா இருந்தா கூட நியாயமோ இதோ மோட்டிவ் என்ன வேணாலும் இருக்கட்டும், அட் தி எண்ட் பண்ணது கொலை. அப்போ இந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு நீண்ட விவாதம் வருது. பட் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் சொன்ன அந்த கேரண்டிக்காக இவங்க தண்டனையை குறைக்கல. இந்த பெண்ணோட மனநிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால இவங்களோட தண்டனையை குறைவாக கொடுக்கலாங்கிற மாதிரி அங்கே இருக்கிற நீதிபதிகள் முடிவு பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த கிரைம் கேஸில் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜஸ் சொல்லுவாங்க. மர்டர் சார்ஜஸ், அப்படி இல்லைன்னா மேன்ஸ்லாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மர்டருக்கும் மேன்ஸ்லாட்டருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். மர்டர் அப்படின்னா, கொலை அப்படின்னா நம்ம பக்காவாக ஒருத்தன் இன்னைக்கு வர்றான், அந்த இடத்துல அவன் 10 மணிக்கு வருவான், அவனை நம்ம கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு கத்தி எல்லாம் வாங்கி பக்காவாக போய் பிளான் பண்ணிட்டு கொலை பண்ணுறது. இந்த மேன்ஸ்லாட்டர் சார்ஜஸ் எப்படின்னா, இப்போ 2 பேரும் இந்த கேஸ் மாதிரி ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களையும் வரையாமல் ஏதோ ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகி அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்குனதில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. தட் மீன்ஸ் இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்டது கிடையாது. அந்த இடத்துல இருக்க எமோஷனல் ட்ரிகர் ஆனதுனால ஆக்சிடென்ட்டாக நடந்த கொலை, ஸ்டில் கொலை தான். பட் இந்த மர்டருக்கு கொடுக்குற சார்ஜை விட இந்த மேன்ஸ்லாட்டருக்கு குறைவான தண்டனை கொடுப்பாங்க. மர்டர் அப்படின்னாலே ஒன்று ஆயுள் தண்டனை இல்லைன்னா மரண தண்டனை. பட் மேன்ஸ்லாட்டர் அப்படின்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் குவன் வந்து பிளான் பண்ணி ஜேனை கொலை பண்ணலை. அவங்க 2 பேரும் அந்த கடனை பற்றி பேசும்போது 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, இவங்க கொலை பண்ணிட்டாங்க. பட் அதே டயத்தில் அவங்க உடலை துண்டு துண்டா வெட்டி அவங்க டிஸ்போஸ் பண்ணது மிகப்பெரிய தவறு. அதை எதுக்கு பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னா, அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஸ்டில் அது ஒரு மிகப்பெரிய குற்றம். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு மனநலம் சரியில்லை. இப்படி பல ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி இந்த வழக்கை மேன்ஸ்லாட்டர் கீழே பதிவு பண்ணி சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் குவன் அப்படிங்கிற இந்த பெண்மணிக்கு ஜஸ்ட் 10 வருடங்கள் மட்டும்தான் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பை கேட்டு மக்களுக்கு வந்து பயங்கர கோபம் ஆயிடுச்சு. சில செட் ஆஃப் பீப்புள் சரி ஓகே அந்த பொண்ணு கோபத்தில் பண்ணிடுச்சு, மனநலம் சரியில்லை, 10 வருஷம் ஓகேங்கிறாங்க. பட் சில பேர் நீ என்ன வேணாலும் பண்ணிரு, கொலை தானே, அதுவும் துண்டு துண்டா வெட்டியிருக்கே, நாளைக்கு கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட கணவருக்கோ குழந்தைக்கோ என்ன பதில் சொல்லுவீங்க, 10 வருஷம் போதுவாங்கிற மாதிரி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ஆர்கியூ பண்ணா கூட சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் 10 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அவங்க 2015ஆம் வருஷம் ரிலீஸ் ஆகி தன்னோட சொந்த நாடான பிலிப்பைன்ஸ்க்கே போயிடுறாங்க. இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. பட் இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை கத்துக்க முடியும். இந்த நிமிஷா பிரியா கேஸை எடுத்துக்கோங்க, இந்த கேஸை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ராடில் போய் வேலை பார்க்குறவங்க அங்கே இருக்கிற சட்டத்திட்டம் என்ன, அந்த ஊரில் இருக்க நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடக்கணும். ஒரு சின்ன கிரைம் கூட பண்ணிட முடியாது. பிகாஸ் நீங்கள் நெட்லலாம் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊரில் அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். பட் வெளிநாட்டில் ஒரு கிரைம்னு இருக்கும். ஒரு கண்ட்ரி, எந்த கண்ட்ரின்னு சரியாக ஞாபகம் இல்லை, அங்கே வந்து பபுள் கம் சாப்பிட்றதே ஒரு குற்றமா, பபுள் கம் சாப்பிட்டா சிறை தண்டனை கிடைக்குங்கிறாங்க. ஸோ நம்ம எந்த ஊருக்கு வேலைக்கு போகிறோமோ அந்த நாட்டோட சட்டத்திட்டத்தை மதித்து நம்ம போன வேலையை மட்டும் பார்த்துட்டு
தேவையில்லாமல் எந்த வேலையும் பார்த்து எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாது. இது நிமிஷா பிரியா கேஸ்லையும் பொருந்தும், இந்த கேஸுக்கும் பொருந்தும். அதுக்கப்புறம் இந்த நண்பர்களுக்கு உள்ள பண பரிமாற்றத்தை பற்றி நம்ம நிறைய கேஸில் போட்டிருக்கோம். பட் அது என்னைக்குமே நிறைய பிரச்சனையில தான் போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல 2 பக்கமே பொறுப்புணர்ச்சி இருக்கணும். இப்போ நீங்கள் ஒருத்தட்ட கையை நீட்டி என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட பணத்தை வாங்கினா கமிட் பண்ண டைத்துக்குள்ளே உங்களால் கொடுக்க முடிஞ்சா வாங்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. அதே மாதிரி பணம் கொடுக்குறவருக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், இவங்கிட்ட பணம் போனால் வருமா இல்லையா, உண்மையிலேயே அந்த பையன் ப்ராப்ளத்தில் இருக்கானா இல்லை நம்மளை ஏமாத்துறானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரியான நபருக்கு தான் பணம் கொடுக்குறோமா அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பணம் கொடுக்குற ஒரு நபர். பட் எமர்ஜென்சிக்கு நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளே நிறையா ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு சர்ஜரி, திடீர்னு 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் அந்த 1 லட்ச ரூபாய் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து உதவி செய்யலாம். அது உங்களோட பெருந்தன்மை காட்டுது. பட் வாங்கின அந்த நபரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்ம கிட்ட பணம் வாங்கிட்டு போயிருக்கான், அதனால அந்த பணத்தை சொன்ன டைத்துக்குள்ள திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்கணும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஜேனுக்கு அது இல்லை. நமக்காண்டி தான் அவள் $1000 வாங்கி கொடுத்துருக்கா, அது லோன் ஷார்க்னு ஒருத்தண்ட வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கா. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ பரபரப்பாக இருந்திருக்கணும் இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுமேனு. ஸோ அவங்களோட பொறுப்புணர்ச்சி இல்லாமல் உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறது சுயநலமான ஒரு எண்ணம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ பட் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் வித்தியாசப்படும். பட் நம்ம நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு கடன் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடனை திரும்ப வாங்குறதுக்கே நம்ம போய் 1000 காரணம் சொல்லணும். எப்பா நீ போன வருஷம் 1 லட்ச ரூபா வாங்கினேல, இப்போ வீட்டில் கொஞ்சம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சர்ஜரி பண்ணணும், அந்த காசு கிடைக்குமான்னு. ஸோ நம்ம கொடுத்த பணத்தை நம்ம வாங்குறதுக்கே காரணம் சொல்லி கேட்குற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, பணம் கொடுத்து உதவி செய்கிறது ரொம்ப கெட்ட விஷயம்லாம் சொல்ல மாட்டேன். பட் அது ஒரு நண்பர்களுக்குள்ளேயோ உறவினர்களுக்குள்ளேயோ கொடுக்கும்போது அது ஒரு உறவையே சிதைக்கக்கூடிய வல்லமை உண்டு. பணம் அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான விஷயமாச்சுலே, அது கரெக்டாக போச்சுன்னா போகும், எங்கேயாவது பிசகிருச்சுன்னா அந்த உறவே விரிசல் விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதே தான் நீங்கள் யார்ட்ட கடன் வாங்குற தப்பு இல்லை, எமர்ஜென்சிக்கு வாங்குற தப்பு இல்லை. பட் உங்கள் தலையை அடகு வச்சாது சொன்ன டைத்துக்குள்ளே அந்த கடனை கொடுக்கணும். கடன் கொடுக்குறவங்களும் ரெஸ்பான்சிபிளாக கேட்டவனே கொடுக்காம நம்ம என்ன ஏமாத்துக்காரன் கொடுத்துட்டு நீங்களும் முழிச்சிட்டு நிற்காங்க. அவன் என்ன காரணத்துக்காண்டி பணம் கேட்குறானா அது உண்மையிலேயே சரியான காரணமா இல்லை நம்மளை ஏமாத்துறானா அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கேஸில் பண்ண மாதிரி மிஸ்டேக் யாருமே பண்ணாங்க. எப்போ நீங்கள் பணம் கொடுக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும், அந்த தேவைக்கு போக சில அமௌண்ட்டை சேவிங்ஸாக வச்சுருக்கீங்களா, அதை வேணால் எடுத்து ஒரு எமர்ஜென்சின்னு கொடுக்கலாம். அதை விட்டுட்டு உங்கள்கிட்டே காசு இல்லைன்னா ஏதோ ஃப்ரெண்டு கேட்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடத்துல கடன் வாங்கி, இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், கடன் வாங்கி கடன் கொடுப்பாங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட உங்களுக்கு தேவைக்கு போக இருந்தால் கொடுங்க, தேவையில்லாமல் உங்களோட அடிப்படை தேவையை தியாகம் பண்ணிட்டு கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொருத்தவங்ககிட்ட கடன் வாங்கி கடன் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த கேஸில் அந்த தப்பை பண்ணியிருக்காங்க, அதுக்குரிய தண்டனையும் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் இந்த கேஸோட லிங்க் பண்ணி பார்த்தா ஜேன் அப்படிங்கிற இந்த பெண்மணி பண்ணது மிகப்பெரிய தவறு. ஒருத்தவங்க நம்மளுக்கு ஆபத்து காலத்தில் உதவி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம நன்றியோட நினச்சி பார்க்கணும். இந்த பெண்மணிக்கு தான் கையில் இருந்த காசையும் கொடுத்து வெளியிலையும் கடன் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அந்த குவன்கிற பெண்மணிக்கு இவங்க எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கணும், அந்த காசை எப்படியாவது அவங்க சம்பாரிச்சு கொடுத்துருக்கணுமா இல்லையா. ஸோ ஒவ்வொரு டைம் இவங்க ட்ரேஸ் பண்ணும்போது ஃபோனை ஆஃப் பண்ணுறது, அவங்கள அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணது மிகப்பெரிய தவறு. பட் அதுக்காக இவங்களை கொலை பண்ணது நியாயமாயிருமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஒருத்தன் என்ன எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தா கூட இங்க கொலை செய்யறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது, அந்த உரிமை இங்க யாருக்குமே கொடுக்கப்படல. அட் தி எண்ட் இந்த ஃபைனலா இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம், நண்பர்களுக்குள்ளேயும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் இந்த மாதிரி கடன் கொடுத்து பண பரிமாற்றம் நிகழும் போது அந்த உறவுகள் சிதைக்கப்படாம எந்த விரிசலும் வராம பார்த்துக்கிறதுக்கு பணம் கொடுத்தவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, அதை பணம் வாங்கினவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.